இது ராஜஸ்தான்ல அமைஞ்சிருக்கிற பகலாப்பூர்ல நடந்த விஷயம். அங்க தினமும் அடிக்கிற வெயில்ல பூமியில வெடிப்பு ஏற்பட ஆரம்பிச்சது. கூடவே மரம் கொடிகள் எல்லாம் காஞ்சு போயிடுது. ஆனா இதெல்லாம் இருந்தும் கூட பகலாப்பூர்ல பாதிக்கும் மேற்பட்டவங்க இன்னொரு பெரிய பிரச்சனைனால ரொம்ப கவலையா இருந்தாங்க. அந்த பிரச்சனை என்னன்னா தண்ணீர் பிரச்சனை. ஏ மங்களா, இவ்வளோ இருட்டிடுச்சு, இப்ப பானை எடுத்துக்கிட்டு எங்க போற? அது வந்துங்க, நான் போய் கிணத்துல தண்ணி எடுக்க போறேன். என்ன, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிடுச்சா? அப்படி உன்னை யாராவது பார்த்துட்டாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும், உனக்கு தெரியும்ல. வந்தா வந்துட்டு போகட்ட விடுங்க. ஆனா வீட்ல ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்ல. என் பிள்ளைங்க எல்லாம் தாகத்துல செத்து போகணுங்கிறீங்களா? மாட்டேன். என்ன நீங்க போக விடுங்க, விடுங்க. இங்க பாரு மங்களா, நீ சொல்றது எனக்கும் புரியுது. ஆனா உனக்கு தான் தெரியும்ல, நம்ம கிணத்து தண்ணியும் குளத்து தண்ணியும் ஜமீன்தாரோடைய உத்தரவு இல்லாம எடுக்க கூடாது. அந்த ஜமீன்தார் கடன்காரனை விட்டு தொலைங்க. அந்த மனுஷன் யாரு நம்மள தடுக்கிறதுக்கு? தண்ணீர்ல எல்லாருக்கும் சம உரிமை இருக்கு. இங்க பாரு, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துட்டு பேசுற. அப்படி தவறுதலா யாருக்காவது இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா, அதாவது நம்ம ஜமீன்தாரோடைய உத்தரவு இல்லாம தண்ணி எடுத்தோன்னு, அதுக்கான தண்டனையும் நாம தான் அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்க கூட. அதனால யோசிச்சுக்க என்ன பண்றதுன்னு. ராமு சொன்னதை கேட்டுட்டு மங்களா பானைய கீழே வச்சுட்டா. அப்புறம் அமைதியா தூங்கிட்டா. ஆனா அவ மனசுல நாளைக்கான கவலை அரிச்சுக்கிட்டே இருந்தது. அதுவே சுரஹி அப்புறம் பகலாப்பூரோட பக்கத்து கிராமம் பத்லாப்பூர்ல ரொம்ப விசித்திரமான சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. ஆமாம்மா, இப்பதான் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன். நீங்க கவலைப்படாதீங்க, நான் இங்க நல்லா இருக்கேன். நான் தான் சொல்றேன் இல்லம்மா. ஆட, அது எப்படி உடனே திரும்பி வர முடியும்? இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா எனக்கு நல்ல டீச்சர் உத்தியோகம் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த உத்தியோகத்தை விட்டுட்டு வீட்டுக்கு வர சொல்றீங்க, அதுவும் எதுக்காக? கொஞ்சமா எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, அதுக்காகவா? நல்லா இருக்கு கதை. இல்ல இல்ல, இப்போ நான் சொல்றதை நீங்க கேளுங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்க கவலைப்படுறதை விட்டுடுங்க. இப்போ தூங்குங்க. நான் போனை வச்சிடுறேன், போய் தூங்குறேன், சரியா? அப்பதான் ரோஹித்தோட கவனம் வீட்ல இருந்த பானை மேல பட்டுச்சு. அட, என்ன இது? பானையில தண்ணி இருந்தது, யார் இதை காலி பண்ணது? அப்ப கிராமத்து ஜனங்க சொல்றது உண்மைதான் போல இருக்கு. இதுக்கெல்லாம் காளியம்மனோட கோபம் தான் காரணம். இதுதான் அந்த விசித்திரமான சம்பவம். திடீர்னு காணாம போன தண்ணீரை பத்தி ரோஹித் உடனே கிராமத்து ஜனங்க கிட்ட சொன்னாரு. அப்புறம் தலைவரோட ஆபீஸ்ல பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. இல்ல, நாங்க இதுக்கு மேலே எதையும் கேட்க தயாரா இல்ல தலைவரே. நீங்க இந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிங்க, இல்லைன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். பாக்குறீங்கல்ல, பாவம் நம்ம ஸ்கூல் மாஸ்டரோட வீட்டுல கூட தண்ணி காணாம போயிடுச்சு. இல்ல, இது சரிப்பட்டு வராது. நீங்க முதல்ல காளி அம்மனோட கோவில்ல யாகத்தை நடத்துங்க. இது கண்டிப்பா காளி அம்மனோட கோவம் தான். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணி காணாம போயிருக்கா? கிராமத்து ஜனங்கக்குள்ள நடந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்து தலைவர் ஐயா பயந்துட்டாரு. அவருக்கு எதுவுமே புரியல. அப்பதான் ரோஹித்துக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. அது மூலமா தண்ணி காணாம போனதுக்கான மர்மம் என்னன்னு தெரிஞ்சிடும். இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க பாருங்க, நம்ம கிராமத்துல விசித்திரமான சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அதனால நாம கவலையா இருக்கோம். ஆனா இந்த நிலைமையில அமைதியா நாம வேலைய வாங்கலன்னா இதுக்கான தீர்வை நம்மளால எடுக்க முடியாது. ஆனா இதுக்கு காரணம் காளியம்மனோட கோவம்ன்றது என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல. காளியம்மனோட கோவம் இல்லாம வேற என்ன இது? இப்படி திடீர்னு தண்ணி எங்கேயாவது காணாம போகுமா? இருக்கலாம், அப்படி யாராவது அதை திருடி இருந்தாங்கன்னா. என்னது, திருட்டா? ஆமா, திருட்டு தான். ரோஹித்தோட வாயில திருட்டுங்கிற வார்த்தை வந்ததும் எல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன்னா தங்கம் வெள்ளிங்கிற காலத்துல யாராவது போய் தண்ணிய திருடுவாங்களா? தம்பி ரோஹித், நீ என்னப்பா சொல்ற? தண்ணிய யாரு திருட போறாங்க? அப்புறம் எதுக்கு திருடுவாங்க? எதுக்காக திருடி இருப்பாங்கன்னு எனக்கும் தெரியாத தலைவரையா. ஆனா இதை என்னால உறுதியா சொல்ல முடியும். கிராமத்துல இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது இல்லையா, இதுக்கு பின்னாடி ஒரே ஒரு ஆள் தான் காரணம்னு எனக்கு தோணுது. நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருடைய வீட்டுல இருந்தும் நிறைஞ்ச பானையில இருக்கிற தண்ணி காணாம போகுதுன்னா, ஆனா இதெல்லாம் ஒன்னா கிடையாது, அடுத்தடுத்து தான் நடந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம வீட்டுல நாம இல்லாதப்பதான் இதெல்லாம் நடக்குது. இன்னைக்கு என் வீடு, இன்னொரு நாள் உங்க வீடு. அப்படி இது காளியம்மனோட கோபமா இருந்தா ஒரே சமயத்துல இந்த திருட்டு நடக்கணும். ஆனா ஒவ்வொரு வீடா கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஆள் தான் காரணம்னு. ரோஹித் சொன்னதை கேட்டதும் தலைவர் ரொம்ப அமைதியாயிட்டாரு. கூடவே கிராமத்து ஜனங்க எல்லாரும் கூட ரோஹித் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்ப தண்ணீர் திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சது ஒரு விளையாட்டு.
மறுநாள் ராத்திரி ரோஹித் சொன்னதுனால தலைவர் தன்னுடைய வீட்டுக்கு பூட்டை போட்டுட்டு வெளியே எங்கேயோ போற மாதிரி டிராமா பண்ணாரு. அப்புறம் ரோஹித் என்ன நினைச்சானோ அதே மாதிரி தான் நடந்தது. கிராமத்துல தண்ணியை திருடினவன் பிடிப்பட்டான். இல்ல என்னை விட்டுடுங்க, நான் எந்த தப்பும் பண்ணல, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. ஆடடடா, என்ன மாதிரி பேசுறான் பாத்தியா? உனக்கு வெக்கமா இல்ல? விட்டுடுன்னு கத்துற. அடுத்தவங்க வீட்டில் போய் தண்ணியை திருடிட்டு வந்துட்டு நான் எந்த தப்பும் செய்யலன்னு போய் வர சொல்ற. உனக்கு தெரியுமா நீ எவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சிருக்கன்னு? என்ன பாவம்? இல்ல நான் எந்த பாவமும் செய்யல. நான் இதெல்லாம் என்னுடைய கட்டாயத்தின் பேர்ல தான் செஞ்சேன். என்ன மன்னிச்சிடுங்க. மத்தவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு தண்ணியை திருடுறது இதுல என்ன கட்டாயம் வந்துடுச்சு? சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இது 6 மாசத்துக்கு முன்னாடில இருந்தே ஆரம்பிச்சிடுச்சு. நான் என்னுடைய வட்டிய மறுபடியும் அடைக்க முடியாத நேரத்துல. என்ன சொன்ன? பணம் இல்லையா? ஆமா முதலாளி, என்கிட்ட பணம் இல்ல. இந்த மாசம் எனக்கு எவ்வளவு வருமானம் வந்ததோ அது எல்லாமே என்னுடைய புள்ள ராஜீவ் வைத்திய செலவுக்கு செலவாயிடுச்சு. அதனால இந்த தடவை என்னால உங்க பணத்துக்கு வட்டியை கட்ட முடியல. இங்க பாருப்பா, இதெல்லாம் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லாத. இந்த 5 மாசத்துல ஒரு தடவை கூட சரியான டைமுக்கு நீ வட்டி கொடுக்கல. அதாவது நீ அசல் கொடுக்கறன்னு அதையும் நீ கொடுக்க மாட்டேங்கிற. இது இப்படியே நடந்துகிட்டே இருந்தா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்ல? தெரியுங்க முதலாளி ஐயா. ஆனா நான் என்ன பண்றது? என்னுடைய புள்ள 6 மாசமா உடம்பு சரியில்லாம இருக்கான். எவ்வளவோ வைத்தியம் பார்த்தேன், அதெல்லாம் பயனில்லாமலே போகுது. அவனுடைய நிலைமை ரொம்பவே மோசமாயிக்கிட்டே போகுது. அதனால எனக்கு தெரிஞ்சு இன்னும் வரப்போற சில மாசங்களுக்கு கூட என்னால உங்களுக்கு வட்டி பணத்தை கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னது? உன்னால வட்டி கொடுக்க முடியாதா? போதும், எல்லாத்தையும் நிறுத்த. நீ இப்படி ஒத்துக்க மாட்ட. கடனை கொடுக்க முடியலன்னா எதுக்காக கடன் வாங்குறீங்க? இல்ல, உங்ககிட்ட கொடுத்த கடனை நான் வசூலிச்சே தீர்வேன் இன்னைக்கு. இன்னையிலேருந்து நீ கிராமத்துல எந்த கிணத்துல இருந்தோ குளத்துல இருந்தோ நதியில இருந்தோ தண்ணி எடுக்க கூடாது. நீ இந்த கிராமத்து தண்ணியை குடிக்க கூடாது. அப்படி குடிச்சீன்னா அதுக்கான பணத்தை நீ கொடுக்க வேண்டியதா இருக்கும். என்னது பணமா? வேண்டாம் முதலாளி, தயவு செஞ்சு அந்த மாதிரி செய்யாதீங்க. என்னுடைய குழந்தைங்க, மனைவி, நான் எல்லாரும் தண்ணி இல்லாம செத்து போயிடுவோம். எங்க மேல கருணை காட்டுங்க முதலாளி ஐயா, கருணை காட்டுங்க. அப்புறம் இந்த மாதிரி தான் ஜமீன்தார் ஐயா எங்க கிட்ட பணத்தை வசூல் பண்ண ஆரம்பிச்சாரு. என்ன, இது ரொம்ப தப்பாச்சே. அவர் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணலாங்க, ஏன் பண்ணக்கூடாது? கிராமத்துல இருக்கிற நதி, குளம், அந்த பக்கத்துல இருக்கிற நிலம் எல்லாமே ஜமீன்தாருது. அதனால அவர் நினைச்சா எது வேணாலும் செய்வாரு. ஆரம்ப நாட்கள் என்னமோ பரவாயில்லதான். ஜமீன்தார் ஐயா ஒரு தடவை 500 ரூபாய் பணத்தை வாங்கினாரு. ஆனா மெல்ல மெல்ல அவருடைய கிரூரமான புத்தி அதிகமாயிட்டே போச்சு. அதுக்கப்புறம் அவரு வட்டி அதிகமாகிட்டாரு. சில சமயம் 500ல இருந்து 1000, 1000ல இருந்து 2000, 2000ல இருந்து 3000, இப்ப நேரா 5000 ரூபாய். என் பையன் ராஜீவுக்கு உடம்பு சரியில்லை. நான் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே அவனுடைய வைத்தியத்துக்கு செலவாயிடுது. அதனால இதெல்லாம் என்னால கொடுக்க முடியல. அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம கிராமத்துல இல்லைன்னாலும் வேற ஒரு கிராமத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரலாம். அதுக்காக தான் நான் திருடுறத ஆரம்பிச்சேன். இல்லைன்னா இங்க இருக்கிற கிணத்துலயே என்னால தண்ணி எடுக்க முடியும். ஆனா எனக்கு பயமாயிடுச்சு. இந்த விஷயம் மட்டும் ஜமீன்தாராய்க்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையை அவரு கஷ்டப்படுத்துவாரு. அதனால இப்படி செய்யறது என்னுடைய கட்டாயம் ஆயிடுச்சு. ராமுவோட கதையை கேட்டதும் பத்லாப்பூர் மொத்தமும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அதை கேட்டுட்டு எல்லாரும் ரொம்ப அமைதியாயிட்டாங்க. அப்பதான் ரோஹித் ராமுக்கு உதவி பண்ணணும்னு முடிவு பண்ணாரு. ராமு, எங்களை மன்னிச்சிடு. நாங்க தேவையில்லாம உன்னை என்னென்னமோ பேசிட்டோம். ஆனா போதும், நாம சுதந்திர பாரத்தோட குடிமக்கள். அப்புறம் இன்றைய காலத்துல உன்னுடைய குடிநீர் உரிமையில யாராலையும் தடை போட முடியாது. இது பாவம், கடுமையான பாவம். ஆனா இதுக்கான தண்டனையை அந்த ஜமீன்தார் அனுபவிச்சே தீரணும். ரோஹித் சொன்னதை கேட்டுட்டு ராமுவோட கண்கள்ல நம்பிக்கை தெரிஞ்சது. அப்புறம் மறுநாள் உடனே ராமு ரோஹித்தோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாரு. அவர் ஜமீன்தாரோட கொடுமைகளை பத்தி கம்ப்ளைண்ட் எழுதினாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் போலீஸ் உடனே ஜமீன்தாரை பிடிச்சு ஜெயிலுக்குள்ள போட்டுட்டாரு. அப்புறம் கூடவே ரோஹித்தோட உதவினால ராமுவோட கடனும் மன்னிக்கப்பட்டது.